ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களில் முக்கியமான தமிழ் வாக்கியங்களை நம்ம எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த தமிழ் வாக்கியங்கள்லாம் நம்ம டெய்லியுமே மற்றவங்க கூட பேசக்கூடியதான வாக்கியங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா சென்டென்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, தேவைப்படும் போது கேள். தேவைப்படும் போது கேள். நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு தேவையானப்போ என்கிட்ட கேளு அப்படின்னு. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஆஸ்க் வென் யூ நீட். ஆஸ்க் வென் யூ நீட். தேவைப்படும் போது கேள். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இது தேவையா. உனக்கு இது தேவையா. ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நமக்கு வேண்டியவங்கக்கிட்ட கேட்போம், இது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, டு யூ நீட் இட். டு யூ நீட் இட். உனக்கு இது தேவையா. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன தேவை. உனக்கு என்ன தேவை. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் டு யூ நீட். வாட் டு யூ நீட். உனக்கு என்ன தேவை. நெக்ஸ்ட் ஒன், தேவையானதை எடுத்துக்கொள். தேவையானதை எடுத்துக்கொள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டேக் வாட் யூ நீட். டேக் வாட் யூ நீட். தேவையானதை எடுத்துக்கொள். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தேவையில்லையா. உனக்கு தேவையில்லையா. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் யூ நீட் இட். டோன்ட் யூ நீட் இட். உனக்கு தேவையில்லையா. நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்வதை செய். நான் சொல்வதை செய். பெரியவங்களாம் வீட்டில் சொல்லுவாங்கள்ல, நான் என்ன சொல்கிறேனோ அதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டூ வாட் ஐ சே. டூ வாட் ஐ சே. நான் சொல்வதை செய். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொன்னாய். நீ என்ன சொன்னாய். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் டிட் யூ சே. வாட் டிட் யூ சே. நீ என்ன சொன்னாய். நெக்ஸ்ட் ஒன், நான் எதுவும் சொல்லவில்லை. நான் எதுவும் சொல்லவில்லை. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ டிடன்ட் சே எனிதிங். ஐ டிடன்ட் சே எனிதிங். நான் எதுவும் சொல்லவில்லை. நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்வதை கேள். நான் சொல்வதை கேள். இதை நம்ம இங்கிலீஷில் லிசன் டு மீ அப்படின்னு சொல்லணும். லிசன் டு மீ. நான் சொல்வதை கேள். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏதாவது சொல். நீ ஏதாவது சொல். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, யூ சே சம்திங். யூ சே சம்திங். நீ ஏதாவது சொல். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன தேடுகிறாய். நீ என்ன தேடுகிறாய். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார். வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார். நீ என்ன தேடுகிறாய். நெக்ஸ்ட் ஒன், உன்னைத்தான் தேடுகிறேன். உன்னைத்தான் தேடுகிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் லுக்கிங் ஃபார் யூ. ஐ எம் லுக்கிங் ஃபார் யூ. உன்னைத்தான் தேடுகிறேன். நெக்ஸ்ட் ஒன், எங்கே தேடினாய். நீ எங்கே தேடினாய். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, வேர் டிட் யூ லுக்கிங். வேர் டிட் யூ லுக்கிங். நீ எங்கே தேடினாய். நெக்ஸ்ட் ஒன், நான் தேடினது கிடைத்தது. நான் தேடினது கிடைத்தது. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ காட் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். நான் தேடினது கிடைத்தது. நெக்ஸ்ட் ஒன், எப்படி தேடினாய். எப்படி தேடினாய். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஹவு டிட் யூ லுக்கிங் ஃபார். ஹவு டிட் யூ லுக்கிங் ஃபார். எப்படி தேடினாய். நெக்ஸ்ட் ஒன், அவரை கூப்பிடு. அவரை கூப்பிடு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, கால் ஹிம். கால் ஹிம். அவரை கூப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், அவளை கூப்பிடு. அவளை கூப்பிடு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, கால் ஹர். கால் ஹர். அவளை கூப்பிடு. நெக்ஸ்ட் ஒன்,
அவர்களை கூப்பிடு அவர்களை கூப்பிடு. கால் தெம் கால் தெம் அவர்களை கூப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், நீயே கூப்பிடு நீயே கூப்பிடு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா கால் யுவர் செல்ஃப் கால் யுவர் செல்ஃப் நீயே கூப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், நானே கூப்பிடுவேன் நானே கூப்பிடுவேன். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் கால் மை செல்ஃப் ஐ வில் கால் மை செல்ஃப் நானே கூப்பிடுவேன். நெக்ஸ்ட் ஒன், அவர் செய்வார் அவர் செய்வார். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா he will do he will do அவர் செய்வார். அவள் செய்வாள் அவள் செய்வாள். she will do she will do அவள் செய்வாள். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் செய்வார்கள் அவர்கள் செய்வார்கள். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா they will do they will do அவர்கள் செய்வார்கள். நெக்ஸ்ட் ஒன், நானே செய்வேன் நானே செய்வேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் டூ மை செல்ஃப் ஐ வில் டூ மை செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், நீங்களே செய்யுங்கள் நீங்களே செய்யுங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டூ இட் யுவர் செல்ஃப் டூ இட் யுவர் செல்ஃப் நீங்களே செய்யுங்கள். நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக பேசு மெதுவாக பேசு. ஸ்பீக் ஸ்லோலி ஸ்பீக் ஸ்லோலி மெதுவாக பேசு. நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக படி மெதுவாக படி. ஸ்டடி ஸ்லோலி ஸ்டடி ஸ்லோலி. மெதுவாக நட மெதுவாக நட. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா வாக் ஸ்லோலி வாக் ஸ்லோலி மெதுவாக நட. நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக செய் மெதுவாக செய். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டூ ஸ்லோலி டூ ஸ்லோலி மெதுவாக செய். நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக போ மெதுவாக போ. இதை நம்ம இங்கிலீஷில் கோ ஸ்லோ கோ ஸ்லோ அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.